வெல்கம் டு 5 மினிட்ஸ் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், போர்பன் பிஸ்கட் ஒன்று எடுத்திருக்கேன், அதில் பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், க்ரீம் தனியாக அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன், டைரி மில்க் 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பாலை காய்ச்சி அதில் நம்ம சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் பாலை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூட வேணால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், பட் எனக்கு இது கரெக்டாக இருக்குங்கிறதுனால இதை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க கொக்கோ பவுடரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்பயுமே கொக்கோ பவுடர் நம்ம லிமிட்டாக தான் சேர்க்கணும். உங்களுக்கு கொக்கோ பவுடர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்கக்கூட தேவையில்லை. இப்போ இதை நல்லா காய்ச்சிக்கிட்டோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா ஆறட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க போர்பன் பிஸ்கட்டை நம்ம மிக்சியில் போட்டுடலாம். எப்பயுமே நீங்கள் பிஸ்கட்டை அரைக்கிறீங்கன்னா அது சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் உடச்சி போடுங்க. அப்போ தான் அது நல்லா பொடியாக வரும், இல்லைன்னா பீஸாக நிற்கும். அதனால் நான் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா பவுடராகிடுச்சு. நம்ம பாலையும் சாக்லேட்டையும் நல்லா காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிருக்கேன், அதனால சாலிடான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரைக்க போகிறேன். இது நல்லா முறை வந்துருக்கு. ஏற்கனவே யூஸ் பண்ண ஐஸ்கிரீம் பாக்ஸில் இதை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இது ஒரு ஏர் டைட் பாக்ஸ் தான் இருக்க வேணும். காற்று உள்ளே போகக்கூடாது, இல்லைனா அதில் உள்ள ஐஸ்கட்டியாக நிற்கும். ஏற்கனவே வாங்கின ஐஸ்கிரீம் பாக்ஸை எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்சரை நம்ம ஊற்றிடலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக மூடிக்கோங்க, கேப் இல்லாத மாதிரி. நான் இப்போ இதை நல்லா மூடிக்கிட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னோடய ஐஸ்கிரீம் வைக்க போகிறேன். நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் ஜோனில் வைக்கிறேன். வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீஸை மேக்ஸ் ஃப்ரீஸாக மாற்றிக்கிறேன். இதை ஒரு ஓவர் நைட் விடுங்க, ஒரு நைட் ஃபுல்லாக இது இருக்கட்டும். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக இது இருந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே அழகாக வருது நம்மளோட ஐஸ்கிரீம். ரொம்பவே டேஸ்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடிங்க. இப்போ இதில் நான் மேலே அழகுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பாதாம் போட்டுக்கிறேன். நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி.